ஹாய் வீவர்ஸ், இது பானு ஆர்கானிக்கான தமிழ் சேனல். நான் உங்கள் பானு. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லோ கலர் சாமந்தி. இதில் இப்போ தான் மொட்டுக்கள் வச்சுருக்கு பாருங்கள். இனிமேல் தான் எல்லோ கலர் பூக்கும். ஆல்ரெடி நம்ம தோட்டத்தில் பர்பிள் கலர் சாமந்தி சூப்பராக பூத்து குலுங்குதுங்க. இந்த பொங்கலுக்கு எனக்கு நம்ம மாடி தோட்டத்துலேருந்தே சாமந்தி பூக்கள் நிறைய கிடைக்கும். பாருங்கள் எப்படி பஞ்சாக பூத்துருக்கு அப்படின்னு. ரொம்ப சூப்பராக பூத்துருக்கு. இதோட கட்டிங்ஸை எப்படி பதியம் வைக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி நான் வந்து இந்த சாமந்தி பூச்செடியை பதியம் வச்சு வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கிட்டதுக்கு என்னங்க, இதே இப்போ மொட்டு வச்சுருக்கு பார்த்தீங்களா, அந்த செடியிலேருந்தே 2 கொம்பு உடைச்சி பதியம் வச்சு காட்ட போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதாங்க நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு மகிழ்ச்சியான தருணம். நிறைய பூக்கள் பூக்கட்டும், உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இந்த ஒரு மொமெண்ட்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்படி பஞ்சாக பூக்கள் மொட்டுக்கள் வச்சு பூத்துருக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த பர்பிள் கலர் கண்டிப்பாக வாங்கி வைங்க. இது நிறைய பூக்கள் பூக்குதுங்க. பஞ்சாக மொட்டுக்கள் வருது. அப்படியே பூத்து குலுங்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நிறைய பூக்கள் பூக்குது. ஆரம்பத்தில் நிறைய ஃபெயிலியரான இந்த செடி இப்போ இதை எப்படி வளர்க்குறதுன்னு நான் கற்றுக்கிட்டேன். போன வருடமும் இதே பர்பிள் கலர் எல்லோ கலர் நிறைய பூக்க வச்சு தட்டாக பூக்கள் பறித்து நிறைய வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். போன வருடம் நீங்கள் நம்ம ஹோம் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா, போன வருடம் இதே பர்பிள் கலர் எல்லோ கலர், எல்லோனா ஒரு ரெட்டிஷ் கலந்த எல்லோ கலர் நிறைய பூக்கள் பூத்து பறித்து நான் காமிச்சிருக்கேன். இந்த வருடமும் இதே செடியை பால்கனியில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு நிழலில் லேசான ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுத்து அதை வந்து தொடர்ந்து நம்ம அடுத்த சீசனுக்கும் கொண்டு வரணும் அப்படின்னு அடுத்த சீசனுக்கும் கொண்டு வந்து கட்டிங்ஸ் வச்சு இப்போ நிறைய ப்ராப்பகேட் பண்ணி லேட்டாக மொட்டுக்கள் வச்சாலும் நிறைய பூக்கள் பூத்துருக்கு. இது இந்த மழை சீசனில் தாங்க எனக்கு பூத்துருக்கு. கொஞ்சம் லேட்டானாலும் வெயிட் பண்ணதுக்காகவோ என்னவோ எனக்கு நிறைய பூக்கள் கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த செடியை எப்படி சுலபமாக கட்டிங்ஸ் வைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இதே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இதே கலர் சாமந்தி பூ மொட்டுக்கள் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு 2 கிளை கட் பண்ணி நான் உங்களுக்கு பதியம் வச்சு காமிக்கிறேன். அதுவும் நம்ம பண்ணுற காய்கறி கழிவு கம்போஸ்ட்டில் தான் வைக்க போகிறேன். காய்கறி கழிவு கம்போஸ்டிங் உங்களில் எத்தனை பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் வந்து காய்கறி கழிவை தொடர்ந்து கம்போஸ்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த செடியில் மொட்டுக்கள் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்லன்னு 2 கிளை கட் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள். மொட்டுக்கள் உங்களுக்கு தெரியுதா? இப்போ இந்த கிளையை தான் நம்ம பதியம் வைக்க போகிறோம். ஒரு சின்ன நர்சரியில் கிடைக்கிற ஒரு சின்ன பாட் எடுத்துக்க போகிறேன். ஆல்ரெடி 12க்கு 12 க்ரோ பேக்கில் கம்போஸ்டிங் ரெடியான ஒரு கம்போஸ்டிங் மண் இருக்குது. அதுதான் பயன்படுத்தி நான் கட்டிங்ஸ் வைக்க போகிறேன். காய்கறி கழிவை ரொம்ப சுலபமாக கம்போஸ்டிங் பண்ணலாம். இது பாருங்கள், இதுதான் நான் சொன்ன கம்போஸ்டிங் க்ரோ பேக்கு. எப்படி பொலன்னு அப்படியே கிளன்ஸியாக இருக்குது பாருங்கள், அப்படியே பிசுக்காக இருக்கும். அதுதான் நம்ம பண்ணுற காய்கறி கம்போஸ்ட்டு. இதில் நிறைய மண்புழுக்களும் இருக்கும். இந்த கம்போஸ்ட்டு தான் இப்போ இந்த நர்சரி பாட்டில் போட்டு இதில் தான் நான் வந்து இந்த சாமந்தி செடி கட்டிங்ஸை ஊண்ட போகிறேன். நீங்களும் காய்கறி கழிவை கம்போஸ்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கம்போஸ்டிங்கில் இந்த சாமந்தி செடியை பதியம் போட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக தழைஞ்சு வரும். நான் சொல்கிற மெத்தடில் மேலே இருக்கிற இலைகள், மொட்டுக்கள், பூக்கள் எதையும் எடுக்காமல் கீழ்ப்பக்கமாக இருக்கிற இலைகளை மட்டும் உதுத்து எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் சாய்ச்ச வாக்கில் ஊண்டி வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக தழைஞ்சு வரும். இதே மெத்தட் தான் நான் புதினாக்கும் சொல்லுவேன். அதே மெத்தட் தான் இப்போ சாமந்தி பூச்செடிக்கும் சொல்கிறேன். இந்த காய்கறி கழிவு கம்போஸ்ட்டில் மண்புழு இருக்குது பாருங்கள், ஒரு பெரிய மண்புழு இருக்குது. அதை திருப்பி எடுத்து நம்ம கம்போஸ்டிங் க்ரோ பேக்லேயே போட்டுடலாம். அது போடும்போது கொஞ்சம் கீழே விழுந்துருச்சு எனக்கு அதை கைகளால் தொடுறதுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும். அதனால் மெல்லிசான ஒரு கிளையால் எடுத்து நான் இந்த க்ரோ பேக்லேயே போட்டுறேன். அது எப்படி ஊறி போகுது பாருங்கள், ரொம்ப ஃபாஸ்ட்டாக, ரொம்ப வேகமாக காய்கறி கழிவை சாப்பிட்டு நமக்கு கம்போஸ்டிங் ப்ராசஸை ரொம்ப சுலபமாக பண்ணித்தரும். அதே கம்போஸ்டிங் க்ரோ பேக்லேயே போட்டேன். இந்த மண் இப்படி கிளன்ஸியாக தாங்க இருக்கும், பிசுக்காக தான் இருக்கும். ஒரு ஈரப்பதத்தோட நல்ல பிசுக்காக தான் இருக்கும். இதுக்கு கொஞ்சம் காஞ்ச மண் இருந்தாலும் நீங்கள் மேலே போட்டுக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. அப்படியே இந்த காய்கறி கழிவு கம்போஸ்ட்லேயே நான் உங்களுக்கு ஊண்டி காமிக்கிறேன். இதோட ரிசல்ட்ஸையும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஒரு 15 நாள் போகட்டும், 20 நாள் ஆகட்டும், அதில் வேர் கண்டிப்பாக வரும். இந்த செடியை நான் உங்களுக்கு பிடுங்கி வேர் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு காமிக்கிறேன். அதோட இந்த மாதிரி மொட்டுக்களெல்லாம் எடுக்காமல்
ஒரு 1/4 பங்குக்கு மேல் பக்கமாக இருக்கிற இலைகள், மொட்டுக்கள், பூக்களை வச்சுட்டு கீழ்ப்பக்கமாக இருக்கிற இலைகளை எடுத்துட்டு நீங்கள் இந்த மெத்தடில் பதியம் போட்டு நிழலில் வைங்க. 1 வாரம் இந்த சின்ன தொட்டி நிழலில் தான் இருக்கணும். தண்ணியும் அதிகமாக கொடுக்காதீங்க. 2 கை தண்ணி தெளித்து விடுங்க போதும். 1 வாரம் கழித்து நம்ம எடுத்து சூரிய வெளிச்சத்தில் வைக்கலாம். இப்போ நான் அந்த செடிகளுக்கு இடையில் நிழல் இருக்கும், அங்கே தான் கொண்டு போய் வைக்க போகிறேன். கண்டிப்பாக பதியம் வச்ச தொட்டியை நீங்கள் நிழலில் தான் வைக்கணும். கொஞ்சமாக தண்ணி விடுறேன் பாருங்கள். ஆல்ரெடி மண் வந்து ஈரப்பதத்தோட பிசுக்குன்னு இருக்குது இந்த கம்போஸ்டிங். அதனால் உங்கள் கையால் 2 கை தண்ணி விடுங்க போதும். இவ்வளவு தான் நான் இதுக்கு விட்டுருக்கிற தண்ணி. இதை எடுத்து இப்போ ஓரமாக நிழல் பாங்கான இடத்துல வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக தழிஞ்சு வந்துடும். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சாமந்தி பூத்துருக்கு பார்த்திங்களா, இந்த பெரிய தொட்டியில் வேர்கள் ஓடிக்கிட்டே இருக்குது மண்ணுக்கடியில். எங்கெல்லாம் வேர்கள் ஓடுதோ அந்த இடத்துலேருந்து புதுசாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக புது செடி எழும்பி வந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளவு வந்து புது செடி எழும்பி மேல் நோக்கி வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய தழிஞ்சு வரும். இந்த செடியை ப்ராப்பகேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆரம்பத்தில் நான் ரொம்ப தடுமாறினேன். அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் எப்படி வந்து ப்ராப்பகேட் பண்ணி இதை சக்ஸஸ் பண்ணேன் அப்படிங்கிறது தான் அவங்க கூட இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சுலபமாக வைக்கலாம் கட்டிங்ஸு. ஆனால் ஒரு 15லேருந்து 20 நாள் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். இந்த கொம்பு காஞ்சாலும் நீங்கள் பயப்படாதீங்க, அதுலேருந்து இலை வந்து புதுசாக தழிஞ்சு வரும். இப்போ இந்த பர்பிள் கலர் தான் என்னோடய மாடி தோட்டத்தில் கலக்கிக்கிட்டு இருக்கு. நிறைய பூக்கள் கொத்து கொத்தாக பஞ்சாக பூத்துருக்கு. இதுதான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ஹாப்பியான தருணம். ரொம்ப மகிழ்ச்சி தருணம் எது எனக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த தருணம் தான். எவ்வளவு பூக்கள் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் அட்வான்ஸ் ஹாப்பி போகி அண்ட் ஹாப்பி பொங்கல் சொல்லிக்கிறேன். இந்த பொங்கலுக்கு நான் இந்த சாமந்தி பூச்செடி தான் பூஜைக்கு எடுத்துக்க போகிறேன். அதோட காய்கறி கழிவை வெளியில் தூக்கி போடாதீங்க. அதை வச்சே நம்ம சிம்பிளாக ஒரு ஹோம் கார்டனிங், இந்த மாதிரி வீட்டு தோட்டம், மாடி தோட்டம் நம்ம பண்ணலாம். கம்போஸ்டிங் சார்ந்து நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். அடுத்த வீடியோ காய்கறி கழிவை காய்ந்த இலைகளோடு சேர்த்து கம்போஸ்டிங் டப்பாவில் போட்டுட்டு உடனேயே புதினா குச்சி நான் ஊண்டி காமிக்க போகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.